Hey guys, welcome back to the channel and ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். லாஸ்ட்டாக வந்து KTM RC 200 ரிவ்யூ போட்டிருந்தோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கலன்னா போய்ட்டு ஐகார்டில் தர அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாமினர் பைக் ஃபுல்லாக வந்து டூரிங்காகவே வந்து டிசைன் பண்ணியிருக்கிற ஒரு டாமினர் பைக் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு டுடேஸ் வீடியோ. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் லைக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டாமினர் வச்சுருக்காங்க, அவங்களும் மாடிஃபிகேஷன் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இப்போ பைக்கை வந்து 27,000 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. அபவுட் 4 இயர்ஸ் ஆயிடுச்சு பைக் அவங்க எடுத்து. ஸோ அதனால் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அண்டு மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்காங்க, அது எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் நம்ம அவர்கிட்டே கேட்டுருவோம் டேரெக்டாக. ஸோ வந்து அவர் வந்து நம்ம இப்போ கூப்பிட்டு நம்ம அவர்கிட்ட வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுருவோம். வாங்க ப்ரோ. வெல்கம் வெல்கம் வெல்கம். ஓகே ஸோ ப்ரோ உங்களை பற்றி ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுத்துருங்க. இதை பற்றி என்ன ப்ரோ, சின்ன வயசுலேருந்து ஒரு பைக்கரு, அது தெரிஞ்ச விஷயம். அதாச்சும் ஐம் ஒர்க்கிங் ரைட் நவ். ஸோ ஒர்க்கு சைட் டைமில் ஐ பின் டூயிங் திஸ் பைக்கிங்கு அப்படி இப்படின்னு மாடிஃபிகேஷன்ஸ் ஆல் தட் இஸ் ஹேப்பனிங். ஓகே ஸோ நைஸ். எஸ், ஆல் கொஷன்ஸ் டு யூ. யா தேங்க்யூ. ஸோ ஓகே ப்ரோ, இப்போ வந்து வீடியோவில் வந்து எப்படின்னா நீங்கள் எதுக்காக இந்த பைக் எடுத்தீங்க? 400cc நிறைய பைக்ஸ் இருக்குது. ஒரு வேளை நீங்கள் வந்து 390 எடுத்துருக்கலாம், டியூக் இருக்குது, ஆர்சி இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயனும் இருக்குது. பட் இந்த பைக் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் ஏன் டாமினரை சூஸ் பண்ணணுன்னு உங்களுக்கு தோணுச்சு? ஓகே, டெக்னிக்கலி நான் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு பல்சர் 150லேருந்து. ஓகே. ஸோ 150ன்ற அந்த செக்மெண்ட்டுக்கு ஐ ஹேட் ஃபன் அண்ட் அமேசிங் experiences with that bike. Okay. So Pulsar 150லேருந்து அப்கிரேட் ஆகணும் போது KTM மைண்டில் இருந்துச்சு, டியூக் 200, RC 200 மைண்டில் இருந்துச்சு. பட் 200க்குன்னா ஐ ராதர் ப்ரிஃபர் 390ன்ற ஒரு அப்கிரேடுன்ற ஒரு பாயிண்ட்டுக்காக ஒரு யோசனை இருந்துச்சு. ஆனால் என்னன்னாக்கா ஐ எம் நாட் இன்டு மச் ஆஃப் ரேசி கைண்ட் ஆஃப் அ ஃபீல். ஸ்பீட் இஸ் ஃபைன், பட் அது ஓரளவுக்கு இருந்துச்சுனாக்கா அது மட்டுமே இருக்க வேண்டாம்னு சொல்லி. எக்ஸாக்ட்லி. ஸோ அப்கிரேட் பண்ணுறோம், சரி கொஞ்சம் இது ஒரு லெவல்டாக அப்கிரேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ டாமினர் அப்போ தான் ரிலீஸ் ஆச்சு, 2017 அக்டோபர் ஆர் ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வாஸ் மேட். ஓகே. சரி இது எப்படி இருக்குது என்னன்னு பார்த்தாக்கா இட் வாஸ் த சேம் இன்ஜின் இல்லைங்களா. ஸோ த சேம் 390 பட் டியூன் டு அ டிஃப்ரெண்ட் ஸ்டேட். சரி ஓகே, திஸ் பைக் சீம்ஸ் டு பி ஃபைன் அண்ட் ஐ டுக் அ சாய்ஸ். ஸோ Feb 10th I took delivery of the bike in 2017-ish. Okay. First non-ABS in Karnataka. Okay. Particularly. அதனாலேயே it took some time for the bike to get delivered. Okay. ஆனால் டாமினர் ஏன்ற கேள்வி கேட்டிங்கன்னாக்கா ஹைவே என்ற விஷயத்துக்கு இட் ஒர்க்ஸ். KTMs ஆர் அமேசிங், சிட்டி உள்ள ஆக்சுவலி கிரேட். ஆனால் என்னன்னாக்கா ஹைவேன்னு வரும்போது KTM இஸ் ரெவ் ஃப்ரெண்ட்லி engine. It likes to be pushed on the mari. But Dominar naka you can cruise or 100 or 120 naka you can do that for a longer term. கொஞ்சம் கம்ஃபர்ட் அட் த சேம் டைம் இதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது டாமினர் சூஸ் பண்ணது காரணம் ஆல்ரெடி ஒரு பல்சர் வச்சுருந்ததாலையா இல்லை வந்து இந்த பைக் எனக்கு பிடிச்சிருந்ததால நீங்கள் செக் பண்ணி எடுத்ததா? ஆக்சுவலி யா, பஜாஜ்ன்ற விஷயம் வீவ் ஸ்டார்டட் ஆன் பஜாஜ். சேத்தக்லேருந்து ஆரம்பிச்சு வி கேம் டு பல்சர் அண்ட் தென் இட்ஸ் நவ் த டாமினார். ஸோ பஜாஜ் மேலே யா இட் இஸ் ரிலையபிள், இட்ஸ் காட் இட்ஸ் டெக்னிக்கல் இஷ்யூஸ், ஆனால் நல்லா இருக்கு. பைக் இஸ் குட். எந்த பைக் எடுத்தாலும் ஒரு ப்ரோ ஒரு கான் இருக்கும், பட் கான்ஸை மட்டுமே பார்த்தோம்னா நம்ம வந்து எதுவும் எக்ஸாக்ட்லி கான்ஸை மட்டும் பார்த்தோம்னாக்கா கான்ஸ் எதுன்னு பார்த்துட்டு அதை நம்ம எப்படி ப்ரோவை மாற்றிக்கலான்றது தான் நான் யோசிச்சேன். ஏதோ அந்த மாதிரி ஒரு சின்ன யோசனைனால தான் வண்டி இந்த கண்டிஷனில் நிற்குது இப்போ. ஸோ யா, அதாவது இனிஷியலி டூரிங் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். பட் லேட்டர் ஐ ஃபெல் இன் லவ் வித் லிட்டில் பிட் ஆஃப் ஆஃப் ரோடிங் கொஞ்சம் ஃபன், அட்வென்ச்சர், டர்ட் அதெல்லாம் கொஞ்சம் இஷ்டமாச்சு. வண்டி க்ளீனாக இருக்கிறது எப்போ ஆகுது, ஏன்னா பாதி நேரம் மண்ணில் கிண்ணில் சேரிலெல்லாம் விட்டு அடித்து ஏற்றிட்டு இருப்பேன். ஸோ அந்த ஸ்பியர் ஆஃப் லைஃபும் நல்லா இருக்குது. கொஞ்ச நாள் ரோட் மேலேயே ஓட்டியாச்சு, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆஃப் ரோடில் சுற்றுறதுனால. யா, தட் வாஸ் த ஒன். டாமினார் சூஸ் பண்ணதுக்கு காரணம் இதுதான், ஒரு ஆல்ரவுண்டடாக இருக்குது வண்டி. ஸோ தட் வாஸ் த திங். ஸோ கான்னு எது நீங்கள் ஃபீல் பண்ணிங்களா அது மட்டும் அப்படி சொல்லுங்கள். ஓகே, டூரிங் செட்டப் பண்ணும் போது இனிஷியலி என்ன சொல்கிறது, இந்த வண்டி வந்துட்டு டுக்காட்டி டியாவலோட ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் எடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் என்ன இருக்குது, பைக் இஸ் லோ, பைக் இஸ் வெரி லோ, வெரி ஹெவி எல்லாமே இருக்குது. ஸோ மேபி அந்த வெயிட் ஃபேக்டருன்றது எனக்கு கொஞ்சம் காணாக இருந்துச்சு.
ஏன்னா நம்ம சிட்டி கண்டிஷனில் எல்லாம் லோவாக இருக்கிற வண்டி எடுத்துகிட்டு போனோம்னாக்கா அடிக்கடி பெல்லி டான்ஸ் ஆடிடும். ஸோ அதுதான், ஸோ அது ஒரு விஷயமா இருந்தது. தட் வாஸ் ஒன் கான். தி அதர் கான் ஐ வுடன்ட் கால் இட் ஆஸ் அ கான், பட் என்னன்னாக்கா அது நம்ம இதை பொறுத்து இருக்குது. ஹைவேல போகும்போது தேர் வாஸ் a little bit of wind blast because வண்டி ஷார்ட்டாக இருக்குது, we were sitting almost upright. ஸோ ஒரு சில விஷயங்கள் தான் கான்ஸாக இருந்துச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தேட் வேறு எதுவும் இருக்கல. ஸோ ஓகே, இட் சீம்ஸ் ஃபீஸிபிள். ஹைட்டு தானே ஏதாவது ஒன்று பண்ணிடலான்ற அந்த ஒரு ஜோஷில் தான் வாங்கிட்டோம். அதுக்கப்புறமேல் பார்த்துடலான்னு சொல்லிட்டு. ஆமாம், உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வண்டி இருந்திருந்தேன்னா ரொம்ப கீழே தான். அவ்வளோ எக்ஸாக்ட்லி. ஒரு கொஞ்ச நாள் என்னன்னாக்கா ஒரு சின்ன வண்டி ஏதோ ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. வெறும் வண்டி மட்டும் பெருசாக இருக்குது, ஆனால் நம்ம நின்னோன்னாக்கா எங்கேயோ நிற்கிறோம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அந்த மாதிரி மூவ் ஆச்சு. ஓகே ப்ரோ, நீங்கள் பைக் எடுத்தாச்சு. ஸோ பைக் எடுக்கிறது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது, அதோட மெயின்டெனன்ஸு. அது அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து மைலேஜ் தான் வந்து ஒரு பைக் எடுக்கிறதுக்கு எல்லாரும் பார்க்குறது வந்து மைலேஜு ப்ளஸ் அதோட கம்ஃபர்ட். இப்போ ஒரு ஃபேமிலி மேனாக இருந்தால் நம்ம ஃபேமிலியோடு போக முடியுமான்னு பார்ப்பாங்க. நம்ம காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தால் ஒருத்தர் 2 பேர் உட்கார முடியுமான்னு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் ஃபேஸ் பண்ண மைலேஜோடைய ரிசல்ட் என்னன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்க. ஓகே, பீயிங் வெரி ஆனஸ்ட், மைலேஜ்ன்ற வார்த்தை கேட்ட உடனே எல்லா பைக்கருக்கும் ஏதோ ஒரு பாயிண்டில் ஒரு தாட் இருக்கும். ஓகே, பட் யா, தி பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் சர்க்கம்ஸ்டான்சஸில் சொல்கிறேன். த பெஸ்ட் ஐ ஹவ் காட் இஸ் 36 to 38 ஆன் ஹைவே. சிட்டி கண்டிஷன்ஸில் ரஃப்லி ஹியர் அண்ட் தேர் 30 மேட்ச் ஆயிடுது. ஸோ அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணல. ஏன்னா சிட்டி உள்ள யூ கான் டூ மோர் தென் 100, யூ ஜஸ்ட் ஹேவ் டு பி 100. ஸோ சிட்டி உள்ள 30. worst come situationsல I have got 23. Probably 23 அளவுக்கு வரணும்னாக்கா it is either high revving. Okay. So speed இல்லை, ஃபர்ஸ்ட் கியர்லேயே ஹை ரெவ்ல இருந்துச்சுனாக்கா automatically fuel will drop. So let's go with the least to be 23 and the maximum to be 36 to 38. Okay, nice. For a 400 எனக்கு அது it feels better. Okay, பரவாயில்ல, manageable, பார்த்துக்கலாம். And yeah, comfort wise it is a little laggy, ஆனால் பரவாயில்ல. ஸோ நீங்கள் வந்து இந்த லாங் ரேஞ்ச்லாம் போகும்போது உங்களுக்கு கம்ஃபர்ட் எப்படி இருந்திருக்கு வண்டியோட? இந்த லாங் ரேஞ்ச் ஹைவேஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ இப்போ லாங் ரேஞ்ச்லாம் போகிறீங்களே, ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வண்டியோட கம்ஃபர்ட் எப்படி இருந்திருக்கு? ஓகே, இனிஷியலி ஹைவேக்கெல்லாம் போகும்போது வந்துட்டு ஸ்டாக் செட்டப்பில் இந்த சீட்ஸ் வேர் ஸ்டாக், ஹைட் எல்லாமே கம்மி இருந்தது. ஸோ கொஞ்சம் ப்ரெஷரைஸ்டாக இருந்துச்சு ஹைட்டு இருக்கிறனால. ஐம் ஆல்மோஸ்ட் 5'11"ish. ஓகே. ஸோ அதனால் என்ன ஆகுதுனாக்கா கொஞ்சம் க்ரௌச் ஆகும்போது இட் இஸ் a little uncomfortable. Every 50 to 60 kilometers ஒரு பிரேக் எடுக்க வேண்டியதாக இருக்குது. பட் நவ் ஆஃப்டர் தி மாடிஃபிகேஷன்ஸ் ஹைட் எல்லாம் ரேஸ் ஆகிருக்கு. ஸோ ஆன் தட் பேசிஸ் பார்க்கும்போது நவ் ஐ கேன் டூ அட்லீஸ்ட் 100 in one shot. ஒரு 100 வரைக்கும் we can maintain comfortably. ஓகே, நீங்கள் மாடிஃபை பண்ணதால தான் சொல்கிறீங்களா, இல்லை வந்து அதோட ப்ராக்டிஸ் இருக்கிறதால ஒரு 100 போக முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க? ஆக்சுவலி ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகுது. ப்ராக்டிஸ் இருந்து இஃப் யூ ஆர் கேப்பபிள், லைக் உங்களே நீங்கள் ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு ஃபெட்டிக் இல்லாமல் ஓட்டினீங்கன்னாக்கா இட் இஸ் பெட்டர். அண்ட் அந்த ஹைட் இருக்கிறதுனால தான் எனக்கு இன்னுமே அதை அச்சீவ் பண்ணுற ஒரு ஃப்ரீடம் எனக்கு வருது. கரெக்ட். ஸோ ஒரு அப்ரைட் செட்டப் இருக்கும் போது யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் ஃப்ரீ, யூ டோன்ட் ஹேவ் மச் ஸ்ட்ரெஸ். அந்த மாதிரி இருக்கும் போது இட் இஸ் ஒர்க்கிங் அவுட். ஸோ அப்படி ஒர்க் அவுட் ஆகும். நைஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போ வண்டி எடுத்து நீங்கள் வந்து 4 years ஆக போகுது, 5 years ஆக போகுதுன்னு சொல்கிறீங்க. ஸோ எப்போ இந்த ஃபெப்ரவரி வந்தால் 5 years. சரி, ஓகே, 4 yearsனே வச்சுப்போம். ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 years முடிய போகுது. ஸோ இதுவரையும் நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கில் போட்ட பார்ட்ஸ், ஸ்டாக்கில் வரும்போது வந்த அந்த ஸ்பேர்ஸ் எல்லாமே அதோட குவாலிட்டி எப்படி இருந்திருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப? இல்லை ஒரு 1 year கேப்புக்குள்ளே ஏதாச்சும் ஆச்சா? இல்லை நீங்கள் வந்து இதுவரையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதுவரையும் எப்படி உங்களுக்கு அந்த ரஸ்ட் ஆகுறது இல்லை அந்த பிளாஸ்டிக்ஸ் ஏதாச்சும் உடையிறது அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்குங்களா? இல்லை, ஆக்சுவலி இது வரைக்கும் குவாலிட்டி வைஸ்ன்ற விஷயத்தில் ஐ ஹவ் நாட் ஹேட் எனி ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா. ஒரே விஷயம் என்னன்னாக்கா, இது எல்லா வண்டியிலையும் காமனான ஒரு விஷயம், டயர்ஸ் இனிஷியலி கம்பெனிலேருந்து வர்றது இட் இஸ் ஓகேனா அப்படி வரும் ஒரு கொஞ்ச நாளைக்கு. லேட்டர் யூ வில் ஹேவ் டு சேஞ்ச் இட். இல்லைனாக்கா மேட்ச் ஆகாது. ஒரு சில இன்ஸ்டன்ஸில் ஒன்ஸ் டயர் ஸ்டார்ட்ஸ் வேரிங் அவுட் மேட்ச் ஆகிறது இல்லை. ஸோ யூ நீட் டு மேனேஜ் தட் ஆன் தட் பாயிண்ட். ஸோ டயர் ஒன்று தான் எனக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. மை ஸ்டாக் MRF had 9 punctures.
9th பஞ்சரில் என்ன ஆச்சுன்னா டயரு ஷ்ரெட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாதுன்னு. ஸோ ஐ வாஸ் புஷ் டு த பாயிண்ட், வேறு டயர் வாங்கி தான் ஆகணும்ன்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு பிரச்சனையாக இருந்ததே தவிர ரெஸ்ட் ஆல் இஸ் ஃபைன். பிளாஸ்டிக்ஸ் அது இது எதுவுமே ப்ராப்ளம் இருக்குல்ல. வைப்ரேஷன் கொஞ்சம் இஷ்யூ இருந்தது, பட் அது என்னன்னாக்கா வண்டி நேச்சுரலி அந்த வைப்ரேஷன் இருக்குது. லேட்டர் ஐ காட் இட் சார்ட்டட், வைப்ரேஷன் கிட்ட அது இது நல்லா போட்டு. ஸோ பிளாஸ்டிக்ஸ் தே ஆர் குட். அதை தவிர்த்து பார்க்குறதுனாக்கா லைட்ஸ் அது இது நல்லா ஐவ் ஹேட் நோ இஷ்யூஸ், எதுவும் ப்ராப்ளம் இருந்தது. அதான் டாமினரோட லைட்டே வந்து செட்டப்பே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு, த்ரோ வந்து நிறையா இருக்கும்னு சொல்கிறாங்க. இத்தனை வருஷம் ஐ பிலீவ் 4+ years ஐவ் ரிடன், ஒரு வாட்டி கூட ஹை பீமில் ஓட்டினதில்ல. லோ பீம்லேயே அவ்வளோ பவராக இருக்குது. லோ பீம்லேயே மேனேஜ் ஆகுது. இன்னொன்று உங்களுக்கு அந்த ரன்னிங் லைட்லேயே உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரைட்னஸ் கிக் ஆகுது. ஓகே, ஹை பீம் போட்டால் எதிரில் வரவங்களுக்கு கன்ஃபார்ம் கண்ணு தெரியாமல் போகிறது உறுதி. ஸோ நீங்கள் வந்து ஃபாக் லேம்ப் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இதுவரை யோசிச்சதே கிடையாது? யோசிச்சதே இல்லை. அதுக்கான ஒரு நீடே தெரியல, ஒரு சுச்சுவேஷனும் எனக்கு அமையல. ஓகே, எதனாக்கா அந்த ரன்னிங் டிஆர்எல்லே இட் இஸ் மேனேஜிங் த்ரூ, பட் அந்தளவுக்கு டென்ஸ் ஃபாகில் ஓட்டினது இல்லை. ஓகே. ஸோ மாடரேட் ஃபாகில் இருக்கும் போது ஐ ஹவ் ஹேட் நோ இஷ்யூஸ். ஒரே ஒரு வாட்டி நானே வண்டி ஓட்டும் போது எதிரில் ஒரு டாமினர் ஹை பீமில் வந்துச்சு. அப்போ முடிவு பண்ண வாழ்க்கையில் நம்ம ஹை பீம் பக்கம் போகிறோம் அப்படி முடிவு பண்ணது தான். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ஹெட்லைட்டோடைய செட்டப் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை? நோ இஷ்யூஸ். அதாவது ஒரு இருட்டான இடத்துலையும் கூட கம்ப்ளீட் எலிமினேஷன் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. வண்டி ஆஃப் பண்ணும்போது இந்த அளவுக்கு இருட்டாக இருக்கான்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ த ஹெட்லைட்ஸ் ஆர் அமேசிங். எவ்வளோ கிலோமீட்டர் ஒன்ஸ் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க? ஏன் ஸ்ட்ராட்டஜி இதுக்காக பார்க்குறது 5000 ஒன்ஸ் ஐ கெட் தி சர்வீஸ் டன். அப்போ கம்பெனியில் வந்து இவ்வளோ கிலோமீட்டர் ஒன்ஸ் நீங்கள் பண்ணால் நல்லதுன்னு சொல்கிறாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடியே பண்ணிடுவீங்களா இல்லை அது வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணியிருக்கீங்களா? இது ப்ராபப்ளி அதுக்கு முன்னாடி பண்ணிடுறது பெட்டர். முன்னாடினாக்கா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் தே கோட் 1000 kilometers, நம்ம ஒரு 950 வரும்போது இட்ஸ் பெட்டர் டு லீவ். 1000 வரைக்கும் புஷ் பண்ண வேணாம், 950ல வச்சுட்டு அந்த மாதிரி வேணும். ஸோ அந்த மாதிரி தான் மெயின்டைன் யா கரெக்ட், அதே மாதிரி தான் மெயின்டைன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லேருந்தே வந்து கம்பெனியில் தான் விடுறீங்களா இல்லை நீங்கள் வந்து வெளியில்? First 4 services, first 3 was paid service, I mean free service. First fourth one was paid service. First 4 வந்து நான் கம்பெனியில் விட்டேன். And then later so once இந்த மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருந்தது. ஸோ தெரிஞ்ச ஒரு கராஜில் விட்டுட்டுருக்குறேன் இங்கே பெங்களூர்லேயே தான். ஸோ தட்ஸ் ஹவ் இட்ஸ் கோயிங். இது வரைக்கும் 6 services ப்ளஸ் ஆயிருக்கு. ஸோ 4 has been done by Bajaj, the rest is all up from outside. ஸோ நீங்கள் இந்த 4th ஃபஸ்ட்லேருந்து பண்ணிட்டு வந்தீங்களா அந்த ஃப்ரீ சர்வீஸ்? அந்த டைமில் நீங்கள் எவ்வளோ பே பண்ணீங்க? அது ஏதாச்சும் உங்களுக்கு? அது 4 years லாக்டவுனுக்கு முன்னாடியான சம்பவங்க ஆச்சு. ஓகே, இல்லை ரஃப்லி அரௌண்ட் 2 to 2.5. அப்போ ஏன்னா ஆயில் சேஞ்ச் இருந்துச்சு, ஏர் ஃபில்டர்ஸ் எல்லாம் அப்போ மாற்றல, ரெகுலர் சர்வீஸிங் இருந்துச்சு. ஸோ 2 to 2.5 இருந்துச்சு. அப்போ அந்த 4th சர்வீஸ் வரும்போது அதே ரேஞ்சில் தான் இருந்துச்சு? 4th சர்வீஸ் கொஞ்சம் மேபி ஒரு 1 or 1.5 எக்ஸ்ட்ரா ஆச்சு. ஸோ ரஃப்லி 3.5. ஓகே அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, இப்போ எவ்வளோ ஆகுது? ஒரு அப்ராக்சிமேட்லி எவ்வளோ ஆகும் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? ஸோ 6 சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு லாஸ்ட் இந்த 6th சர்வீஸ் எவ்வளோ ஆயிடுச்சு? 6th சர்வீஸ் வாஸ் ஐ நோ மேபி 4 or 5 months பேக். ஸோ அது வந்துட்டு ஐ பெய்ட் ரஃப்லி அரவுண்ட் 4.5. ரொம்ப ஹானஸ்டான ரிவ்யூ பா. நான் வந்து ரேட் எல்லாம் கம்மியாக சொல்லல, நான் ஃபேஸ் பண்ணது சொன்னேன். இல்லை இது ஹானஸ்ட்டாக இருந்தால் ஓனர்ஷிப்ன்றது அது. நான் வந்து இப்போ ஷோரூமில் போய் ஒரு பைக் எடுக்கிறோம் அப்படின்னா ஓகே அதில் இருக்கிற டெக்னிக்கல் தான் சொல்ல முடியும். ஸோ ஓனர்ஷிப் யாராச்சும் இந்த மாதிரி ஓனர்ஸ் யூஸ் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டோம்னா அது வந்து ஒரு கிளியர் பிக்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ. ஸோ 4.5 ஐ ஹவ் ஸ்பென்ட் மேக்ஸிமம். ஸோ இட்ஸ் நாட் பேட். It's okay, it's manageable. 400cc ன்னு யோசிக்கும் போது it's better you give that much. Later ஏதோ பெரிய பிரச்சனை இல்லை விடாமல் இருக்கிற வரைக்கும் ஓகே. ஸோ தட்ஸ் தி ஒன். ஓகே ஸோ ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் இவ்வளோ ஒரு 27,000 kilometer வண்டி ஓட்டிட்டீங்க சிட்டியில், அப்புறம் ஹைவேஸில், லாங் ரேஞ்ச். ஸோ இது இப்படி வந்து நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் பண்ணணுன்னா எவ்வளோ பண்ணுவீங்க? ஸோ லாங் ரேஞ்சுக்கு நான் இவ்வளோ பர்சன்டேஜ் போயிருக்கு வண்டி, இப்போ ஓவரால் 27ல் எவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணுவீங்க? ஓகே, ஒரு ரெகுலர் டாமினார்ன்ற பேசிஸில் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் குட் ஃபார் தி ஹைவே. சிட்டி அண்ட் ஹைவேக்கு நல்லா இருக்குது. பட் இந்த நீங்கள் யூஸ் பண்ண இந்த ஸ்பெசிஃபிக் மாடல் வந்துட்டு நான் மேக்ஸிமம் நான் பார்த்துருக்கிறது ஆஃப் ரோடிங்காக தான்.
ஆஃப்ரோடிங் அண்ட் டூரிங். Okay. ஸோ சிட்டி வந்துட்டு கம்மி தான். வீக்கெண்ட்ஸில் ஐ ஜஸ்ட் டேக் இட் ஆஃப்ரோட் அண்ட் திங்க் க்ரூசிங். ஸோ அந்த பட்சத்தை பார்க்கும்போது ஒரு 100% பேசிஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40% வந்துட்டு ஹைவேஸ் இருக்கும். ஓகே. ஹைவேஸ் சிட்டி அதெல்லாம் இருக்கும். இட் வில் பி ஆல் இன்க்ளூடட். ஓகே. ஒரு அவுட் ஆஃப் த ரெஸ்ட் 60 அது ஒரு 40 இருக்கும் ஹைவேஸ். ஓகே ஓகே ஓகே. ஹைவேஸில் இதாக இருக்கும். ஸோ த ரெஸ்ட் ஆஃப் இட் இஸ் பியூர்லி ஆஃப் ரோடிங். ஓகே. இப்போ இருக்கிற ரோடு கண்டிஷனுக்கு எல்லாமே ஆஃப் ரோடிங் தானே. சிட்டியில் ஓட்டுறதே வந்து ஆஃப் ரோடிங் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஓகே, நீங்கள் அந்த டைமில் பிரேக்கிங் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? ஒருவேளை நீங்கள் இனிஷியலில் இருக்கும் போதும் சேமாக அடிச்சிருந்தீங்களா, இல்லை வந்து இனிஷியலில் நீங்கள் வந்து பிரேக்கிங் கம்மியாக இருக்குன்றதால நீங்கள் ஏதாச்சும் மாடிஃபை பண்ணியிருக்கீங்களா பிரேக்ஸுக்கும்? ஆக்சுவலி வண்டி எடுத்ததே லைக் ஐ டோல்ட் இட் இஸ் தி நான் ஏபிஎஸ் வேரியண்ட். ஸோ நான் ஏபிஎஸ் எடுக்கிறோமே கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. பட் ஒன்ஸ் டெஸ்ட் ட்ரைவ் ஷோரூம் வண்டி இது எடுத்தப்போ ஐ ஃபெல்ட் கான்ஃபிடென்ட். சரி, ஏன்னா வண்டி அந்த வெயிட் இருக்குது. ஓகே. ஸோ டெக்னிக்கலாக உங்களுக்கு அந்த வண்டி வெயிட் இருந்துச்சுன்னா பிரேக்கிங் இன்னும் பெட்டராக இருக்கும். டக்குன்னு இட் ஸ்டாப். ஓகே. லைட் வெயிட் இருக்கும்போது என்ன ஆகுனாக்கா நீங்கள் பிரேக் அடிப்பீங்க. ஸோ லைட் வெயிட்டாக இருக்கிறனால அந்த நேரம் வீல் லாக் ஆகும், ஸ்கிட் அடிக்கும். நான் இது வரைக்கும் ஸ்கிட் ஆனது இல்லை வண்டி, ஏன்னா அந்த வெயிட் இருக்கிறனால இட் வில் ஜஸ்ட் ஆங்கர் இன் லைக் தட். ஓகே. ஸோ அந்த மாதிரி பட்சத்துக்கு பிரேக்கிங் இஸ் ஆக்சுவலி குட். பட் நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலி ஐ வாஸ் யூஸிங் தி பஜாஜ் ஸ்டாண்டர்ட் ஸ்டாக் பிரேக்ஸ். ஓகே. ஒரு கொஞ்ச நாள் சிண்டட் பிரேக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது ஃபீட்பேக்கும் சூப்பராக இருக்குது. ஓகே. பட் தென் லேட்டர் வென் ஐ ஸ்டார்டட் அகெயின் ஆஃப் ரோடிங், சிண்டட் டிடன்ட் குவைட் மேட்ச். ஏன்னா ரொம்ப கிரிப்பியாக லாக் ஆச்சுனாக்கா கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ ஐ வென்ட் பேக் டு த ஸ்டாக் பஜாஜ் பிரேக்ஸ். ஆனால் அது வர்த்தியாக இருக்குது. even though I don't have ABS, அது ஃபீல் ஆனதில்லை இது வரைக்கும் எனக்கு. ஐயோ ABS இருக்குல்லையே அப்படின்னு எனக்கு ஒரு பாயிண்ட்லேயே தோணுதில்லை. மண் இருக்கிற இடத்துல பிரேக் அடிக்கும் போதுனாக்கா ப்ரைமரி பாயிண்ட் would be இன்ஜின் பிரேக்கிங். டவுன் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த இன்ஜின் பிரேக்கிங்கில் இன்ஜின் பிரேக்கிங் ஒரு மேபி ஒரு 60% கொண்டு வந்துட்டு the rest 40% will be the actual braking. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஸ்கிட்டிங் எதுவும் தெரியாது. இட்ஸ் ஈஸி டு மேனேஜ். ஓகே. ஸோ நீங்கள் பிரேக்கிங் வந்து வண்டி வெயிட் இருக்கிறது ஒரு 400cc இந்த வெயிட் ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வெயிட் இருக்கிறதால தான் அந்த பிரேக்கிங் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. Yeah, I personally feel that. என் வண்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸில் ஐ எம் பேசிங் தட். யா தட். ஸோ அதோட ப்ரிஃபரன்ஸ் வந்து மாறலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிரேக்கிங் நல்லா தான் இருக்குது. ஓகே. இப்போ எனக்கே ஒரு சமயம் வண்டி வெயிட் தெரியுது. ஒரு யூ டர்ன் எடுக்கணும்னாக்கா எல்லாம் இருக்கு. ஸோ தட் இஸ் தேர். ஆனால் என்ன விஷயம்னாக்கா அந்த வெயிட்ன்ற விஷயம் வந்துட்டு எனக்கு அது ஒரு பாரமாக தெரியல. இன்ஃபேக்ட் இட் இஸ் நைஸ். ஒரு பெரிய வண்டின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு அந்த வெயிட்டில் தான் தெரியும். அந்த வெயிட்டே இல்லைனாக்கா இட் வில் ஃபீல் லைக் அ ரெகுலர் 150-200cc பைக். ஸோ அந்த வெயிட் தான் அதோட அட்வான்டேஜ். ஸோ யா, வெயிட் ஒர்க்ஸ் ஃபார் பிரேக்கிங் ஆஸ் வெல். அண்ட் ஐ லைக் ஐ டோல்ட், நான் ஃபாஸ்ட்டாக எல்லாம் ப்ரிஃபர் பண்ணதில்லை. மேக்ஸிமம் ஐ டூ இஸ் சம்வேர் அரௌண்ட் 100 to 120 depending on highway. City naka we can't cross more than 60 to 80. It will be within the limits. Okay. So and the bachchathukku the braking and the weight is fine. It tallies around. Okay. ஸோ ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த பின்னாடி எடுக்கும் போதோ இல்லை எங்கேயாச்சும் மாட்டிட்டோன்னா தனியாக எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் என்ன சொல்கிறது, ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, போக போக அது பழகிடும் அந்த மாதிரி தான். ஓகே. சரி. ஓகே. ஸோ அப்போ பிரேக்கிங்கில் வந்து உங்களுக்கு முன்னாடி டிஸ்க்கு அந்த என்னைக்காச்சும் நீங்கள் வந்து முன்னாடி பிரேக் அடிச்சு சடனாக பிரேக் அடிச்சு கீழே விழுந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீல் ஆகிருக்குங்களா? இல்லை, ஆக்சுவலி அந்தளவுக்கு ஆனதில்லை. ஏன்னா நான் வந்துட்டு பேக் பிரேக் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ ப்ரிஃபர். த ரியர் பிரேக்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட்டு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு லாக்காக தான் மெயின்டைன் பண்ணுறது. நிற்க வச்சிட்டோம்னாக்கா ஒரு லாக் இருக்கணுன்றதுக்காக மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அந்த அளவுக்கு இது வரைக்கும் ரொம்ப மோசமாக இல்லை வண்டி அந்தளவுக்கு தான் மெயின்டைன் ஆகிருக்கு. நான் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போனதில்லை. ஆனால் ஆஃப் ரோடில் கொஞ்சம் ஸ்பீட் இருக்கும், வச்சு கொஞ்சம் தெரியும் இருந்தால் தான் வந்து அந்த ஃபன்னே உங்களுக்கு அதுதான். இல்லைன்னா வந்து ரொம்ப ஃபன்னே உங்களுக்கு அதுதான். கொஞ்சம் அது கல் மண் சேரு அதிலெல்லாம் போகும்போது உங்களுக்கு அந்த ஆட்டம் இருக்கும். தட்ஸ் ஃபைன். ஆனால் வண்டி பிரேக்கிங்க்கும் பவருக்கும் கரெக்டாக டேலி ஆகுது. ஏன்னா வண்டி பவர் ஹெவியாக இருக்குது. உங்களுக்கு ஹார்ஸ் பவர்ன்ற டேர்மை விட டார்க் நல்லா இருக்குது வண்டி. உங்களுக்கு டார்க் நல்லா இருக்கும் போது யூ ஃபீல் தட் புஷ். ஓகேங்களா? ஸோ அந்த நேரத்தில் அந்த புஷ் இருக்கும் போது உங்களுக்கு அந்த பயம் வரும் இனிஷியல் ஆக்சிலரேஷனில். ஆனால் பிரேக்கிங் பண்ணும்போது அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, இது மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. 4 years down the line I have been happy with it. அந்த மாதிரி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கு ஓகே டாமினர் எடுத்துட்டோமே, இதை தவிர நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு வண்டி நல்ல வண்டியாக எடுத்துருக்கலாமோ அப்படின்னு நீங்கள் என்னைக்காச்சும் டாமினர் எடுத்ததுக்கு ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, டாமினர் எடுத்திருக்கோன்னு ரிக்ரெட் பண்ணதில்லை. பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் அண்ட் இந்த
ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மேட்ச் ஆகிற ஒரு வண்டி எனக்கு வந்துட்டு ஹிமாலயனாக தான் தோணுச்சு. ஓகே. ஸோ வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் டெரிபிளி கன்ஃபியூஸ்ட். எது ஹிமாலயன் எடுக்கலாமா இல்லை இது? அது எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கதா. வெரி ட்ரூ. ஏன்னா ஹிமாலயன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ரோட் செட்டப் இருக்குது, ஹைட் இருக்குது, யூ கெட் த டயர்ஸ் ஆல்சோ இன் தட் கண்டிஷன். வாங்கிடலாமா? ஹிமாலயன் வந்து ஸ்டாக்லேயே சும்மா வாங்கணுமா, அடுத்த நாளே ஆஃப் ரோடு எடுத்துகிட்டு போயிடலாம். இது டாமினர் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஐ ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 1 hour ஃபார் ஆல் மை மாடிஃபிகேஷன்ஸ். ஸோ அந்த 1 yearல வந்துட்டு நிறைய ரிசர்ச் பண்ணி இது சரியாகுமா அது சரியாகுமா எல்லாம் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. பட் ஹிமாலயன் இட் இஸ் ஜஸ்ட் ஷோரூம் எடுத்தோமா அடிச்சுட்டு போயிடலான் இருக்கோம். ஸோ ஹிமாலயன் ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் தென் லேட்டர் ஹிமாலயன் என்ஃபீல்டுன்னும் போது சரி ஆக்சுவலி ரொம்ப அப்கிரேட் ஆயிரும், நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்போம். இன்னொன்று ஹீட்டிங் ஹிமாலயனில் கேள்விப்பட்டிருக்கேன். ஹீட்டிங் இஸ் லிட்டில் ஹை. பட் ராயல் என்ஃபீல்டு ஹீட்டிங் இருக்கும். பட் ஹீட்டிங் அண்ட் வைப்ரேஷன் தான் வந்து ராயல் என்ஃபீல்டுக்கு வந்து ஒரு சிக்னேச்சர். கரெக்ட். க்ளோஸ் ஆல்டர்னேட்டாக இருந்தது ஹிமாலயன் தான். பட் தென் லேட்டர் ஐ தாட் ஓகே ஃபைன், டாமினர் ஷுட் பி ஃபைன் அப்படின்ற மாதிரி. இல்லை எடுத்ததுக்கப்புறம் ஏன்டா இந்த வண்டி நம்ம எடுத்தோம், இவ்வளோ செலவு வைக்கிறது, அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்குங்களா? அதை விட இந்த வண்டி எடுத்துட்டோமே இன்னும் ஒன்றும் பண்ணாமல் இருக்கோமேன்ற ஃபீல் தான் ஜாஸ்தி இருந்திருக்கு. ஏன்னா டயர்ஸ் இனிஷியல் ஸ்டாக் டயர்ஸ் எல்லாம் எடுத்தப்போ வந்துட்டு ஐ ஹேட் என் நம்பர் ஆஃப் இஷ்யூஸ். சேரு மண் அதிலெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது டயர் ஃபஸ்ட்டு மாற்றோம்ன்ற மாதிரி இருந்தது. ஸோ ரிக்ரெட்ன்றதை வந்துட்டு எனக்கு ஏன் இந்த வண்டி எடுத்தோன்றத ரிக்ரெட்டை விட இது முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு ரிக்ரெட் தான் இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டா வண்டி இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும்ன்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான். வண்டி எடுத்துருக்கோன்ற ஒரு ரிக்ரெட் இது வரைக்கும் எனக்கு வந்ததில்லை. இதுக்கப்புறமேல வராது. கண்டிப்பாக வராது. பைக்கை பார்த்ததுக்கு அப்புறம். எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ ஓகே ப்ரோ, இப்போ வந்து இதான் நம்மளோட பைக் வந்து நீங்கள் ஃபுல்லாக மாடிஃபை பண்ணியிருக்கீங்க. அண்ட் இதில் என்னென்ன மாடிஃபை பண்ணியிருக்கீங்க, இனிஷியலுக்கும் ஸ்டாக்குக்கும் இதுக்கும் நீங்கள் என்னென்ன மாடிஃபை பண்ணியிருக்கீங்கன்றதை வந்து அப்படியே ஒன்றா வந்து ஃப்ரண்ட்லேருந்து அப்படியே சொல்லிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக போகும். கட் ஷார்ட் பண்ணிடுறேன். யா ஓகே. ஸோ ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் தி எண்ட். ஓகே. டயர்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. டயர்ஸ் ஆர் ஃப்ரம் டிம்சன்ஸ். ஓகே. டிம்சன்ஸில் ஸ்டாக் ரேடியலில் தான் இருக்குது. ஐ ஹவன்ட் அப்கிரேடட் மச். ஸோ இது வந்துட்டு பர்பஸ்ஃபுல்லாக ஃபார் ஆஃப் ரோட். 60% ஆஃப் ரோடு, 40% ஃபார் ரோட்ஸ், அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது. அதை தவிர்த்து ஃபெண்டர்ஸ் இருக்குது. The fenders are from Autolog. Autolog is quite common, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃப்ரண்ட் ஃபெண்டர் வந்து இது டைப் 2 இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் ஃபெண்டர்ஸ் பார்த்துருக்கேன். அது தவிர்த்து முன்னாடினாக்கா the visors from Carbon Racing. இனிஷியலாக ஒரு வைசர் மாடிஃபை பண்ணியிருந்தேன். டெக்னிக்கலாக நிறைய பேர் பண்ணியிருக்காங்க FZ இது வைசர் வச்சுட்டு. ட்ரை பண்ணேன், வைப்ரேஷன்ஸ் வேர் டூ மச். ஸோ அதனால் சரி ஓகே வீல் ஸ்டிக் டு சம்திங் எல்ஸ்ன்னு யோசிச்சப்போ தான் கார்பன் ரேசிங்லேருந்து இது பர்டிகுலராக வந்துச்சு. ஸோ அது ஒரு அப்கிரேட். ஃப்ரண்ட்டில் கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்கிரேட் இது இருக்குது. கண்ணுக்கு தெரியாத ஒரு 2-3 அப்கிரேட் இருக்குது. ஒன்று வந்துட்டு ரேசர் இருக்குது லுவியா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து. ஓகே. நீங்கள் வந்து இது ஹேண்டில் பார் ரேசர்ஸ் போட்டிருக்கீங்க. கரெக்ட். ஆக்சுவலி ஹேண்டில் பார் ரேசர்ஸ் இருக்குது, ஹெட்லைட் ரேசர்ஸ் இருக்குது, சஸ்பென்ஷன் ரேசர்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ நம்ம வந்து இங்கே ஆஃப் ரோடுக்காகவே இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்னும் ஜாஸ்தி. ப்ரிசைஸ்லி ஹேண்டில் பார் ரேசர். உங்களோட ஸ்டாக்லேயும் இப்போ இருக்கிற கிரவுண்ட் கிளியரன்ஸும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்? மேபி ஒரு 3 to 4 inches டிஃப்ரென்ஸ் இருக்கும். 3 to 4 inches. ஒரு ஸ்டாக் டாமினருக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணிங்கனாக்கா திஸ் வில் be at least 4 inches on top. அந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஆஃப் ரோடிங் பண்ணுறதால உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது? இல்லை, இது வரைக்கும் ஐ ஹவ் நாட் ஃபேஸ்ட் எனி இஷ்யூஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ லுவியா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து they are based in Coimbatore. ஸோ லுவியா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ஐவ் காட் தி ஹேண்டில் பார் ரேசர்ஸ் 1 inch. அண்ட் தென் ஹெட்லைட் ரைசர்னு இது நிறைய பேர் கவனிக்க மாட்டாங்க. பட் அது ஹெட்லைட் ரைசர்ஸ்ன்னு சொல்லிட்டு இட் ரைசஸ் தி ஓவரால் ஹெட்லைட் பை 1 inch. ஸோ அது என்னன்னாக்கா இட் கிவ்ஸ் மோர் ஸ்டான்ஸ். ஒரு ஹைட் வரும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வண்டி பார்க்கும்போது. அது ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஹெட்லைட்டை ரேஸ் பண்ணதுக்கு காரணம் நீங்கள் ஆஃப் ரோடு பண்ணும்போது இந்த சஸ்பென்ஷன் ட்ராவல் ஆகும். ப்ரிசைஸ்லி அந்த ஃப்ரண்ட் ஃபெண்டர் இருக்கும்போது இட் ஷுடன்ட் கிளாஷ் அப்படின்றனால தான் ஒரு 1 inch எக்ஸ்ட்ரா ரேஸ் பண்ணியிருக்கேன். இட்ஸ் பியூர்லி ஃபார் த லுக்ஸ். ஃபங்க்ஷனாலிட்டின்றதை விட இட்ஸ் பியூர்லி ஃபார் த லுக்ஸ். இப்போ இது இல்லாமல் உங்களால் ஹேண்டில் பார் இது ஹெட்லைட் ரேஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? அந்த ப்ராக்கெட் தான் மெயின். ஸோ அந்த ப்ராக்கெட் இருக்கனால தான் ஐவ் காட் திஸ் 1 inch ரேஸ். அதனால் ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா சஸ்பென்ஷன் ரேசர் ஒன்று இருக்குது. ஆக்சுவலி ஸ்டாக் சஸ்பென்ஷன் வந்துட்டு
அந்த டீ கிளாம்ப் உங்களுக்கு இங்கே வரும். ஓகே. ஸோ there is 2 inches of extra razor added to the suspensions. ஓகே, உள்ளேயே ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கு. கரெக்ட். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், his name is ஜெகதீஷ். ஓகே, ஸோ அவர் வந்துட்டு he is based in JP Nagar. ஓகே. மாடிஃபிகேஷன்ஸ் அது இதுன்னு he's having his own garage. ஸோ அவர்கிட்ட பண்ண வச்சது அது. ரேசர் போட்டனால ஓவரால் சஸ்பென்ஷன் ட்ராவலும் பயங்கரமாக டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஐ கேன் ஃபீல் there's a lot of free play differences இருக்குது. ஸோ அந்த ரேசர் போட்டதுக்கப்புறம் தான் ஒரு 2 inchesன்னும் போது தி ஓவரால் பைக் இஸ் அப்லிஃப்டட். ஹேண்டில் பார் ரேசர்னா ஹேண்டில் பார் மட்டும் மேலே இருக்கும், ஹெட்லைட் மட்டும் மேலே இருக்கும். சஸ்பென்ஷன்ன்றனால ஓவரால் பைக் ரேஸாக இருக்குது. உங்களுக்கு இந்த அண்டர்பெலி வந்துட்டு இப்போ ஹம்ப்லெல்லாம் டச்சே ஆகிறது இல்லை. இனிஷியலி ஸ்க்ரேப் ஆகிட்டு இருந்துச்சு. சிட்டியில் ஓட்டும் போது ஆஃப் ரோட் பண்ணும்போது எங்கேயுமே டச் இனிஷியலி டச் ஆகிட்டு இருந்துச்சு. பட் அந்த சஸ்பென்ஷன் ரேசர் போட்டதுக்கப்புறமே இட் இஸ் கம்ப்ளீட்லி ஹை. அந்த ஹைட்டை மேட்ச் பண்ணுறதுக்காக பிரேக் கேபிள்ஸ், த ஃப்ரண்ட் பிரேக் கேபிள்ஸ் ஆர் ஃப்ரம் அவெஞ்சர். கொஞ்சம் லென்த் எக்ஸ்ட்ரா வரணுன்றதுக்காக த பிரேக் லைன் இஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ ஃப்ரண்ட் இது அவ்வளோ தூரம் இருக்குது. மிரர்ஸ் குவைட் காமன், அப்பாச்சியோட மிரர்ஸ் இது. டாமினார் இது நல்லா இருக்குது, பட் இட் இஸ் நாட் ஓகே ஃபார் த வைப்ரேஷன் பார்ட். அப்பாச்சி இது மாற்றிட்டேன். டியூக்கும் போட்டிருப்பாங்களே நிறைய. டியூக் நிறைய பேர் போட்டிருக்காங்க. பட் ஒரு எக்கனாமிக்கலாக பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் தி அப்பாச்சி இஸ் நைஸ். அதனால ஐ ஸ்விட்ச் இன் டு தட். ஒரு மொபைல் மவுண்ட் இருக்குது, தட் இஸ் ஆன் டாப் ஆஃப் தி ஸ்பீடோமீட்டர். ஓகே, இனிஷியலி ஹேண்டில் பாரில் இருந்துச்சு, பட் தென் லேட்டர் ஐ காட் த கிளாம்பிங் டன் ஃபார் தட். நம்பர் பிளேட்டோடைய கிளாம்ப்லேயே வந்து மொபைல் ஹோல்டர் ஃபிக்ஸ். ஆல்மோஸ்ட் சிமிலர்லி அந்த இதுக்கு ப்ராக்கெட் மேட்ச் ஆயிருக்கு. ஹேண்டில் கார்ட்ஸ் ஆர் ஃப்ரம் HTRC mods, Bangalore. Okay, from them I've got it. Okay. These are the ones without the LED. So with LED irukku, without LED irukku, I got it without the LED. So அது இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கிராஷ் கார்டு போட்டுருக்கீங்க. யா, கிராஷ் கார்டு வந்துட்டு we get it at hyperrider.in. இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது, as well as கெவ்ராஜ் ஷோரூம்ஸ்லேயும் அவங்களோட ஒரு பிரான்ச் இருக்குது. ஸோ அங்கே தான் பண்ண வச்சேன். இட் காஸ்டட் மீ ரஃப்லி அரௌண்ட், ஓகே, ஐ திங்க் ஐல் டேக் த காஸ்ட் டு தி எண்ட். ஓகேங்களா? ஸோ யா, இது இன்ஜின் கார்டு இருக்குது. இன்ஜின் கார்டு, கிராஷ் கார்டு, எவ்ரி திங் ஒர்க்ஸ் இன் பர்ஃபெக்ட்லி. இந்த பர்டிகுலர் மாடல் நிறைய வண்டியில் பார்த்துருக்கேன். கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாலும் இட் சூட்ஸ் த பர்பஸ். எதனாக்கா பை சான்ஸ் எதனா ஆனாலும் இட் ஒன்லி டேக்ஸ் அப் டு தட் லெவல். வேறு எங்கேயும் வண்டி டச் ஆகிறது இல்லை. ஸோ அது இட் இஸ் அ வர்தி ஷாட். இதுவரை நீங்கள் ஏதாச்சும் கீழே விழுந்தது போட்டிருக்கிறது வண்டி இல்லை? ஒரு நீங்கள் நிற்க வைக்கும் போது கீழே விழுந்து அந்த மாதிரி? வண்டி சரிஞ்சிருக்கு, மேபி மண்ணில் ஸ்லிப்பாகி சரிஞ்சதெல்லாம் இருக்குது. ஆனால் அது வரைக்கும் இந்த கிராஷ் கார்ட்ஸ் தான் எடுத்திருக்கே தவிர பாடி பேனல்ஸ் டச் ஆகிற அளவுக்கு எதுவுமே இருந்ததில்லை. ஐ வுட் பர்சனலி சே டாமினார் ஓனர்ஸ் இந்த மாதிரி ஒரு கிராஷ் கார்ட் போடுறது பெட்டர். ஏன்னா வெயிட் இருக்கும்போது இஃப் இட் ஃபால்ஸ் க்ரஷ் ஆக வாய்ப்பு இருக்குது பாடி பேனல்ஸ் எல்லாம். ஸோ திஸ் இஸ் அ வர்தி ஷாட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஐ ஜஸ்ட் காட் திங்ஸ் ஹியர் அண்ட் தேர். ஒரு சீட் கவர் மேனேஜ் பண்ணியிருக்கேன். சீட் கவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குஷனிங்கோட. நீங்கள் வந்து செப்பரேட்டாக பண்ணியிருக்கீங்க? யா கரெக்ட். ஸோ இது வந்துட்டு ஒரு ரெகுலருக்குன்னா ஒரு ஃபியூ half an inch or so எக்ஸ்ட்ரா இருக்குது, பேடிங் இருக்குது ஃபார் த பில்லியன் ஆஸ் வெல். ஸோ இட் கோஸ் லைக் தட். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாஸ்ட் வந்து ஸ்டாக்ல தான் இருக்கு இல்லைங்களா? எக்ஸாஸ்ட் ஸ்டாக்ல தான் இருக்கு. நம்ம ஊர் கண்டிஷனுக்கு எக்ஸாஸ்ட் மாற்றினாக்கா அடுத்த நிமிஷமே சம்பளத்தில் பாதி எழுதி வச்சிடறோம். நான் யாரையும் புண்படுத்த விரும்பலப்பா நான் இதுக்கப்புறம். ஓகே, ஸோ ஸ்டாக்ல தான் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தி அதர்ஸ், இன்ஜின் வைஸ் இட் இஸ் ஸ்டில் ஸ்டாக். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு push the engine too much. 27 ஆயிருக்கு, மேபி 30 +க்கு அப்புறம் ஐ பிளான் ஃபார் performance wise. ஸோ அது வரைக்கும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கீப் இட் ஸ்டாக். இப்போ வண்டியில் ஸ்டாக்னு இருக்கிறது வந்து ஒரு இன்ஜின் எக்ஸாஸ்ட் மட்டும் தான் நீங்கள் ஸ்டாக்ல வச்சிருக்கீங்களா? பிரேக்ஸ் கரெக்ட். யா பிரேக்ஸ் ஆர் ஆல்சோ ஸ்டாக். யா, பிரேக் பேட்ஸ் ஆர் ஸ்டாக். பிரேக் வயர்ஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. வயர்ஸ் இருக்கு. டிஸ்கோ ரோட்டர் ஸ்டாக். யா, இட் இஸ் ஸ்டாக் ஃப்ரம் பஜாஜ் இட்செல்ஃப். ஸோ வேறு என்ன மாடிஃபை? பின்னாடி அப்படியே நம்ம போனோம்னா இந்த ரேக் வச்சுருக்கீங்க, டாப் பாக்ஸ் ரேக். ப்ரிசைஸ்லி. இந்த டெய்ல் வந்துட்டு இது என் பிளான்லேயே இல்லாத ஒரு மாடிஃபிகேஷன். காரணம் என்னன்னாக்கா டாமினாரோட சஸ்பென்ஷன்ஸ், ரியர் சஸ்பென்ஷன்ஸ் வந்துட்டு இட் இஸ் டூ லோ. ஓகே. ஸோ லோன்னு இருக்கும்போது உங்களோட ஸ்டாக் ஃபெண்டர். இப்போது நீங்கள் வந்து எனக்கு ஒரு டவுட் இல்லை, இதில் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கிற சஸ்பென்ஷன் வந்து 2 inches ஜாஸ்தி பண்ணிருக்கீங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் ஏறிருக்கு. அந்த மாதிரி நம்ம பின்னாடி எதுவும் பண்ண முடியாதுங்களோ? பின்னாடி வந்துட்டு ஓவரால் சஸ்பென்ஷனே மாற்றலாம். லைக் யூ கேன் either swap the suspension to KTM's, இல்லைனாக்கா புது மாடல் டாமினார் தான் நல்லா இருக்கு. ஆனால் புது மாடல் டாமினார் சோர்ஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஐ பின் ட்ரைங் ஃபார் ஆல்மோஸ்ட் 1 or 1.5 year. கிடைக்கிறது ரொம்பவே இதாக இருக்குது.
பட் இட்ஸ் ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா ரியர் டயர் தான் ஓவரால் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கு. ஃப்ரண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஏறி இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ரியர் டயர் மட்டுமே உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. ஏன்னா இது 150/70 ஸ்டாக் வந்துட்டு உங்களுக்கு 150/60 வரும், இது 150/70. ஸோ இட் இஸ் 10 mm திக்கர். ஸோ அந்த 10 mm உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வரும்போது உங்களுக்கு ஹைட் ஓவராலாக ஜாஸ்தி ஆகுது. ஸோ ஆஃப் ரோடுன்ற விஷயத்துக்கு இட் சூட்ஸ் as well as it gives more advantage to the bike. ஸோ நீங்கள் வந்து அந்த பின்னாடி இருக்கிற சஸ்பென்ஷனை மாற்றணும்னு நினச்சதில்ல இல்லைங்களா? இது வரைக்கும் நினச்சதில்லை. பட் ரோட் கண்டிஷனில் பார்த்தாக்கா கூடி சீக்கிரம் மாற்ற வேண்டியது ஏற்படும். ஏன்னா ரோட் கண்டிஷன் வைஸ் யோசிச்சோன்னாக்கா கொஞ்சம் மாற்றி தான் ஆகணும். ஓகே. யூஜி மாடல் டாமினார் தான் பிளான் பண்ணலான் இருக்கேன். பட் அது கிடச்சிதுனாக்கா ஐ வில் மூவ் ஃபார் இட். அது ஸ்டாக் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தட் இஸ் த ரீசன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ரேக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. கரெக்ட். அந்த ரேக் வந்து எந்த பிராண்ட் இது? அண்ட் the rack and the front races are from Luvia. ஓகேங்களா? ஸோ அந்த ரேக் போட்டதுக்கப்புறம் என்னாச்சுன்னாக்கா ஐ ஹேட் டு ஷார்டன் மை டெயில் டைடி, ஸ்டாக் டெயில் டைடி. ஏன்னா அந்த நம்பர் பிளேட் அந்த ஃபெண்டர்லாம் வந்து டயர் கூட ரொம்ப கிளாஷ் ஆகிட்டு இருந்துச்சு. வேறு லாட் ஆஃப் இஷ்யூஸ் ஆஃப் ரோடிங்கில். ஸோ என்ன யோசனை வந்துச்சு, சரி டாப் ரேக் போட்டோம், அது மேலேயே நம்பர் பிளேட்டை மவுண்ட் பண்ணலாம். டெயில் லைட்டு, நம்பர் பிளேட், இண்டிகேட்டரெல்லாம் அங்கே கொண்டு வந்துடலான்னும் போது இட் லுக் வெரி டிஃப்ரெண்ட். ஒரு சில பேருக்கு வந்துட்டு இட் லுக் நைஸ், ஒரு சில பேருக்கு இட் லுக் வைன்ற மாதிரி இருந்தது. பட் சரி ஓகே, அதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் அவுட் பண்ணிவிட்டு இங்கே போட்டிருக்கிறேன். டெயில் லைட் இஸ் ஃப்ரம் தி எக்ஸ்பல்ஸ். ஹீரோஸ் பார்ட்ஸ் ஆர் வெரி ஈஸி டு சோர்ஸ் அவுட். எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஹீரோஸ் எக்ஸ்பல்ஸ். டெயில் டைடி வந்துட்டு ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் டெயில் டைடி. ஸோ அந்த ஆஃப்டர் மார்க்கெட் டெயில் டைடியில் இண்டிகேட்டர்ஸ் மவுண்ட் பண்ணிவிட்டு தட்ஸ் ஹவ் ஐ காட் இட் த்ரூ. அதான் பின்னாடி அந்த செட்டப் பார்க்கும்போதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக. எக்ஸாக்ட்லி. நீங்கள் முன்னாடி லைக் நீங்கள் ஓடிட்டு இருக்கும்போது இந்த வண்டி முன்னாடி இருந்துச்சுனாக்கா இட் ஒன்ட் லுக் லைக் அ ஸ்டாக் டாமினார். ஏன்னா டாமினாருக்கு அந்த சிக்னேச்சர் டபுள் டெயில் லைட் இருக்கும். இது ஒரு சிங்கிள் டெயில் லைட் ஹாரிசான்டலாக இருக்கும்போது என்னடா வண்டின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இந்த ரேப் போட்டிருக்கிறதால ஓகே எந்த பைக் அது. கரெக்ட். யா ஐ வாண்ட் டு கீப் த ரேப் ஃபார் த லாஸ்ட். அதனால தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேஸ் மாடிஃபிகேஷன்ஸ் ஆயிருக்கு. ரேப்புன்ற விஷயம் வந்துட்டு ஐ ஹேட் டு மேக் இட் ஸ்பெஷல். ஏன்னா ரேண்டமாக ஒரு ரேப் எடுத்துகிட்டு போட்டோம்னாக்கா அதே மாதிரி இன்னொரு வண்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரேப் என்ன பண்ணோன்னாக்கா நானும் மை எல்டர் பிரதர், மை கசின் எல்டர் பிரதர், ஸோ நாங்கள் 2 பேரும் வந்துட்டு நாங்களே பிளான் பண்ணிவிட்டு வி டுக் தி டிசைன் டெம்ப்ளேட்ஸ், வி டிசைன்ட் இட், பிரிண்ட் பண்ணி. எஸ் கம்ப்ளீட்லி ஆர் ஓன் டிசைன்ஸ். அதனால தான் வி மேட் ஆர் ஓன் ஹேஷ்டேக்ஸ் அதுக்காக. ஸோ அது என்ன ஆச்சுனாக்கா எவ்வளோ அட்டெம்ப்ட்ஸ்க்கு அப்புறமேலு வி ஃபைனலி கேம் டு திஸ் டிசைன். ஸோ நீங்கள் இந்த டிசைன் பண்ணீங்களா? இது வந்து நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் பைக் பண்ணியிருக்கிறது நீங்கள் டிசைனு? இந்த வண்டி வாஸ் த ஃபர்ஸ்ட் இனிஷியல் ட்ரை. இது ஒர்க் அவுட் ஆனவுடனே வி ஒர்க் ஆன் அ ஹிமாலயன். அண்ட் ஹிமாலயன் ஒர்க் அவுட் ஆனவுடனே வி தாட் ஓகே சரி இதுக்கப்புறம் மற்ற வண்டிங்களுக்கு பிளான் பண்ணலான்ற மாதிரி. சரி ஓகே. அப்போ இப்போ நம்ம வந்து எந்த பைக்குடைய ஸ்டிக்கர்னாலும் நீங்கள் வந்து பண்ணி தருவீங்களா? இட் இஸ் பாசிபிள். ஆனால் டெம்ப்ளேட்ஸ் எடுக்கணும். ஸோ டெம்ப்ளேட்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். யா. ஸோ இப்போ நீங்கள் வந்து இனிஷியலில் இருக்கோம் பண்ணி தரோம், பட் டைம் எடுக்கும். யா தட் இஸ் ட்ரூ. ஸோ எதனாக்கா யூ கேன் கேட்ச் அஸ் இன் தி ஹேஷ்டேக்ஸ் கிவன் யுவர். ஸோ அது மூலயமா வி கேன் ஒர்க் இட் அவுட். ஸோ அதான் இந்த வண்டிக்கு வி ஹேட் டு டூ n நம்பர் ஆஃப் ப்ராக்டிசஸ், n நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். பிரிண்ட்டு கரெக்டாக இருக்கிற கடையை ஃபைனலைஸ் பண்ணணும். அண்ட் தென் அது நமக்கு டேலி ஆகணும். அதெல்லாம் இருந்தது. அதுக்கு தான் சரி எதுக்கும் இருக்கட்டுமேனு இந்த மாதிரி ஒரு டிப்பிக்கலான ஒரு டிசைன் பண்ணி விட்டேன். இட்ஸ் குட். ஆக்சுவலி ரோட்டில் வரும்போது எல்லாரையும் திரும்பி பார்க்குற வைக்கிறது. எக்ஸாக்ட்லி. ஒரு சில பேருக்கு இருந்தாலுமே வந்து ஐ கேட்சியாக இருக்குது. ஒரு சில பேர் கேட்டிருக்கிறாங்க என்ன இது வண்டி இந்த அளவு ஸ்க்ராச்சஸ் ஆகிருக்குது என்னக்கா. எங்க இல்லைங்க அது ரேப்புனாக்கா ரேப்பான்ற மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் வந்திருக்கு. ஓகே. ஸோ ஆல் ஆஃப் தட் ஐவ் லவ்ட் இட். ஒரு டிப்பிக்கலாக ஒரு ரோட்டில் போகும்போது நிறைய பேர் பார்க்குறாங்க, ஒரு சில பேர் ஃபோட்டோஸ் எடுக்க விரும்புகிறாங்க. பைக் வச்சுருக்கோன்னா பெருமைன்றதை விட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே நம்ம பைக்கையும் வந்து ஒருத்தவங்க மதிக்கிறாங்க அப்படின்னு. கரெக்ட். என்னோட ஃபீல் அதுதான். இப்போ நான் டாமினார் வச்சுருக்கேன்னாக்கா ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் த பைக் இன்டு சம்திங் எல்ஸ். ஐ ரேதர் கீப் இட் அஸ் அ டாமினார். ஆனால் அது பார்க்க ஒரு ஸ்பெஷல் இது ஃபீலில் இருக்கும். என்னோட கான்செப்ட் இனிஷியலாக வண்டி வாங்கும்போது என்னோட கான்செப்ட் என்னன்னாக்கா டாமினார் வாங்குகிறோம், ஆனால் கொஞ்ச நாளில் ஒரு 10 டாமினாருக்கு நடுவில் இந்த டாமினார் நின்றுச்சுன்னா இது தனியாக தெரியணுன்ற மாதிரி. இப்போ அநியாயத்துக்கு தனியாக தெரியுது வண்டி. So yeah, that was the one. பரவாயில்லை ரொம்ப அநியாயம் தெரியும். Height is too much actually. But it's good. நீங்க வந்து வெறும் சிட்டி யூஸ் பண்ணாம ஆஃப் ரோடிங்காகவே ரெடி பண்றப்ப இது it is good. It works in that way.
ஸோ நீங்கள் இப்போ வந்து ரேக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, இது வந்து ரொம்ப இது பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஏன் சேடில் ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கு? சேடில் ஸ்டேன்ற விஷயம் வந்துட்டு நான் இது வரைக்கும் வண்டியை வேர்ஷன்ஸாக தான் வச்சுருக்கிறேன். ஃபர்ஸ்ட் லுக்கு, செகண்ட் லுக்கு, தேர்ட் லுக்குன்ற மாதிரி. ஸோ இது வந்துட்டு திஸ் இஸ் தி தேர்ட் லுக் ஆன் த பைக். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லுக் ஆகிடுச்சு. தேர்ட் லுக்குன்னு வரும்போது சரி இப்போதைக்கு அதை சேடில் வேணாம், ஃபோர்த் லுக்கில் வீல் மேக் இட் இன்டு அ கம்ப்ளீட் டூரர். இப்போதைக்கு ஆஃப் ரோடுக்கு மட்டும் வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். ஒன்ஸ் வி ஆர் ஹாப்பி வித் தி ஆஃப் ரோட் தென் டூரிங் செட்டப், ஹைவே அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யோசனை வச்சுருக்கிறேன். ஸோ அப்போ இன்னும் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து வெறும் தேர்ட் வெர்ஷன் ஒரு வண்டி வச்சிருக்கிறவங்களுக்கு அது மாடிஃபிகேஷன் ஆயிடுச்சு இப்போ முடிச்சு வண்டி இவ்வளோதான் சொன்னாங்கன்னாக்கா அது டேலி ஆகாது. ஸோ ஏதாச்சும் ஒன்று மாற்றிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வண்டி நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும். கரெக்ட் அது பழகிருச்சு அந்த அளவுக்கு. அது ஒரு பேஷனேட்டாகவே இருந்தனால சின்ன சின்ன விஷயத்தில் ஒரு தனி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. தட்ஸ் தி ரீசன். ஸோ ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ வேலை பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒருவேளை இது செப்பரேட்டாக பார்ட்ஸ் பற்றி நான் ரேட் கேட்டால் உங்களுக்கு வந்து நிறைய பார்ட்ஸோட ரேட் தெரியாமல் போயிருக்கும், நிறைய அது வந்து மிஸ் ஆகிருக்கும். ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க இந்த பைக் வந்து இப்போது தேர்ட் வெர்ஷன் 3 நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இது வரையும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க? மேபி அப் அண்ட் டவுன் டயர்ஸ், அது இது, த ஃபெண்டர், தி வைசர் எல்லாத்தையும் கன்சிடரேஷனில் எடுத்தோம்னாக்கா ரஃப்லி அரௌண்ட் 28,000 to 30,000. 28,000 to 30,000. Yeah. One shotல விட்டதில்லை. I've done it in small bits and pieces here and there. The prime thing was the tires. I spent at least 11.5 for the set. Yeah. And they're worth it. எனக்கு இது வரைக்கும் பிடிச்சிருக்கு. டயர் வாங்கி கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க அந்த டயர்ஸ் சேஞ்ச் பண்ணி? சர்ப்ரைசிங்லி இந்த டயர்ஸ் மாற்றி 10,000 kilometers ஓடி. 10,000 ஓடி இருக்கு. At the store they recommended me it is good for 15,000. ஏன்னா டிப்பிக்கல் டயர் லைஃப்ன்றது வந்துட்டு even though யூசேஜ் பேசிஸில் இருக்கும் போது உங்களுக்கு ஒரு 8,000 is a good value. பட் இது 15 கோட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்டில் 10,000 ஓடி இருக்கு. பட் ஸ்டில் ஐ கேன் ஃபீல் அ லாட் ஆஃப் grip in that. gripம் இருக்குது, ஃபார் ஆஃப் ரோடு இருக்குது. நிறைய பேர் கேட்குற விஷயம் இதுதான், இந்த டயரில் ஆஃப் ரோடிங் நல்லா இருக்கும், ரோடில் கார்னரிங் என்ன பண்ணாக்கா grip நல்லா இருக்கானாக்கா. இந்த அதுதான் ஆஃப் ரோடிங்க்கு யூஸ் பண்ணுறீங்களே. யா ஸோ உங்களுக்கு எப்படி நீங்கள் ரோடில் ஃபீல் பண்ணும்போது அந்த ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆகிருக்குங்களா? மாதிரி ஸ்லிப் ஆகாத மாதிரி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, grip ரோடுக்கோ டயருக்கோ grip இருக்கும் இல்லைங்களா? ஆக்சுவலி இனிஷியல் ஸ்டாக் டயரில் என்ன ஆகிட்டு இருந்துச்சுனாக்கா, நான் த்ராட்டில் ஓவராக கொடுத்தேன்னாக்கா வீல் ஸ்பின் ஆகும். ஓகே, வீல் ஸ்பின் ஆகும், கொஞ்சம் ட்ராக் இழுக்கும், அதுக்கப்புறமேல் வண்டி ஷூட் ஆகும். பட் இந்த டயர் மாற்றினதுக்கப்புறமேல் ஐ ஹவ் நெவர் ஃபெல்ட் தட். ஒரு பவர் கேட்சியாக இருக்குது, அட் த சேம் டைம் ஓவர் பவராக கேட்சி ஆகி வீலிங் எல்லாம் தூக்குற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை. கேட்சியாக இருக்குது, பக்காவாக அது டேக் ஆஃப் ஆகுது. கார்னரிங் கூட இட் இஸ் டீசென்ட். ஏன்னா நான் வந்துட்டு ரொம்ப கார்னரிங் இல்லை. ஐ டிப்பிக்கலி டேக் திஸ் ஏடிவி, ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு ஆஃப் ரோடிங் கைண்ட் ஆஃப் அ கார்னர் தான் நான் எடுப்பேன். பாடி மட்டும் ஸ்டிஃபாக இருக்கும், ஆனால் வண்டி ஓவரால் டேர்ன் ஆகும். ஸோ அந்த மாதிரி டேர்ன் எடுக்கும்போது இட் ஒர்க்ஸ். த grip is substantial. ஸோ அதான் ஓவராலாக மாடிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா ரஃப்லி அரௌண்ட் 28 to 30 ஸ்பெண்ட் ஆகிருக்கு. இதோட இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகலாம் ரஃப்லி. யா திஸ் would be the rough shot of it. ஸோ ப்ரோ, இப்போ இந்த வண்டி வச்சுருக்கீங்க, ஒரு 4 years முடிஞ்சிச்சு, 5 years ஆக போகுது. நெக்ஸ்ட்டு நம்ம அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எந்த பைக் சொல்லுவீங்க? இப்போ இந்த பைக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க வேறு பைக் வாங்கலாம் போகலாம் அப்படின்னா எந்த பைக் நீங்கள் சொல்லுங்கள்? ஓகே, மை பர்சனல் பாயிண்ட் வாஸ் தி ஹோண்டா சிபிஆர். ஓகே சிபிஆர் 650R. அதுதான் என்னோட ட்ரீம் பைக்காக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்துட்டு பொதுவாக பைக்கர்னு கேட்டாலே ட்ரீம் பைக்குனாக்கா அவங்க 1000cc 1200 வாங்க. எனக்கு அப்படி இல்லை. சம்வேர் பிட்வீன் 600 to 800 இஸ் டீசென்ட். ஏன்னா நம்ம ரோட் கண்டிஷன்ஸ்க்கு 600-800 இஸ் குட். ஓவர் ஸ்பீடிங்கும் இல்லாமல் அட் த சேம் டைம் அந்த சூப்பர் பைக்குன்ற ஃபீலும் மிஸ் ஆகாத மாதிரி 600 to 800 இஸ் அ குட் ஷாட். ஆனால் என்னோட ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன்னாக்கா இந்த வண்டியிலேருந்து அப்கிரேட் பண்ணுறாங்கன்னாக்கா தி ராயல் என்ஃபீல்ட் ட்வின்ஸ் ஆர் குட். இந்த 650 ட்வின்ஸ் ஆர் அமேசிங். அந்த பவரோட அப்கிரேடுக்கும் சரி, வண்டியோட ஓவரால் அப்கிரேடுக்கும் சரி, இந்த 650 இஸ் அமேசிங். வெயிட் மேனேஜ்மெண்ட் கூட ரெண்டும் ஈக்குவலா இருக்கு இல்லையா? கரெக்ட். The 650 இஸ் அமேசிங். ஸோ இந்த ரெண்டு வண்டியில் ஏதாவது ஒன்று தான் நானே ஸ்விட்ச் பண்ணலான்னு பார்க்குறேன். பட் இட் டேக் சம் டைம். I've got a lot of இன்னும் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம் இருக்கு இல்லையா? I've got a lot. Maybe along with this bike இன்னொரு வண்டி வாங்கணும்னாக்கா இந்த ரெண்டு வண்டிங்களா இருக்கும். So that is the idea I have in mind. Okay. Hopefully. Okay bro, thank you. Thank you. It was good catching up with you as well. நல்லா இருந்தது. மணாலிக்கு அப்புறம் actually ஆயிடுச்சுங்களா லாக்டவுன் quite a long time. Correct. உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன் 2ல இருக்கும் போதே நம்ம பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஸ்கிப் ஆகிட்டே இருந்துச்சு. ஃபைனலா luckily version 3ல புடிச்சிட்டோம். Okay.
ஓகே ப்ரோ, நம்ம வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுறது வந்து இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ ஒருவேளை நிறைய பேர் வந்து வீடியோ பார்ப்பாங்க அண்ட் அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் பாருங்க. நான் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப் ரிவ்யூ வீடியோ. ஓகே. ஸோ புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி வருதுன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ தட் ஆக்சுவலி பிள்ளையா சொல்லி போட்டாச்சு, சரியாயிரும், டோன்ட் வரி. போட்டாச்சு, இது பண்ணிடுறோம். ஓகே ஓகே ஆல் ரைட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ ஓகே கைஸ், அண்ட் பைக்கோடைய ஓவரால் ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்குது, லென்த்தியாக தான் இருக்குது. ஸோ டோ வரி, இட்ஸ் ஒர்த் இட். ஆக்சுவலி நம்ம அவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்க அந்த வீடியோக்குள்ளே. ஸோ பைக் வந்து அவ்வளோ வேலை பண்ணியிருக்கிறதால தான் வந்து வீடியோவில் லென்த்தாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு டாமினர் யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வச்சுருந்தாங்களா, அவங்க மாடிஃபிகேஷன் பண்ணுறத அந்த காண்டாக்ட், அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அப்படியே நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் போயிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எல்லா அப்டேட்ஸும் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து இன்ஸ்டாகிராமில் தான் கொடுத்துட்ருப்போம். ஸோ நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் பாய். ரோல் அவுட் விடுங்க. ரோல் ஆகிட்டு இருக்குல்ல? ஓகே. இவர் ரொம்ப பேசுகிறாருங்க, ஓகேயா? அதெல்லாம் நீங்கள் மைண்ட் பண்ணிக்காதீங்க. குவாலிட்டி கண்டென்ட் இருக்கோ அதுக்கு நான் கேரண்டி. இவர் பேசுவார், அதெல்லாம் வந்துட்டு அந்த நேரம் நீங்கள் அட்வர்டைஸ் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஓகேயா? தேங்க்யூ.